சேகரோட அம்மாவ நீ? சேகர் வந்தானா இங்க? சார் அதான் இங்க வரலன்னு சொன்னல சார். அவனுக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நாங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதியே கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன சார், ஒருவேளை அவன் இங்க வந்தானாக்கா நானே உங்களுக்கு தகவல் சொல்றேன் சார். என் பொண்ணு பச்சை குழந்தைம்மா, பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு. என் பொண்ணு வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கம்மா. என் பொண்ணு எனக்கு திருப்பி கொடுத்துருக்கம்மா. உங்க கால்ல விழுறேம்மா. என்னது? யோ என்னையா இதுக்கு போய் கால்ல விழுந்துக்கிட்டு? அதான் உங்க பையன் வரலன்னு சொல்றாங்கல்ல, எங்க போயிட போறான்? எப்படி கண்டுபிடிச்சலாம்? இருங்க இங்க பாருமா, உங்க பையனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. ஏதாவது மறைச்சிங்கன்னு வைங்க, அப்புறம் குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்க, கவலைப்படாதீங்க. அவன் எங்க போயிட போறான் எப்படி கண்டுபிடிச்சலாம். வாங்க. இதெல்லாம் உனக்கு புதுசாக இருக்குல்ல? நான் எப்போ இங்கே தான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? கொஞ்சம் தண்ணி குடிண்ணா. அஞ்சலி, இப்படி சாப்பிட்றதால உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? அஞ்சலி, அஞ்சலி இல்லம்மா. உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம்டா. எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. தான் வந்த. டேய் மச்சான் எப்படி இருக்க? இருக்கேன்டா. அலே மறத்தேன் மச்சி. என்னம்மா வேலுரா? பீகார்ஜி போடா. ஏய் மச்சி, யாருடா அது? பொண்ணு செம்மையா இருக்குது. டேய் அது யாருடா? ஏய் அண்ணியா? சொல்லவே இல்ல. காலையில தான் மச்சான் மெட்ராஸ்க்கே வந்தேன். நம்ம தங்கின ரூமாண்ட போய் பார்த்தேன். நீங்களாம் காலி பண்ணுறதா சொன்னாங்க. அதான் எங்க தங்குறதுன்னே தெரியலடா. எங்க தங்குதா? அஞ்சலி வா, எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க தான். வா பாக்குறேன் வா. யாருக்கும் ஹோட்டல் சாப்பாடு நீங்களே எஸ்கேப் ஆகி எங்கேயோ ஓடி போய் தங்கியிருப்பீங்கன்னு தான்டா நினைச்சேன். நாளைக்கு பண்றோம்டா. வா பண்ணி பசங்க எப்படி போட்டு வச்சுக்காங்க பாரு. டேய் என்ன மச்சி, வீடு இவ்வளோ கிராண்டா இருக்கு, உங்களை நம்பி வரலாமா? டேய் என்னடா கேளு கட்டு உள்ள வாடா. என்ன அஞ்சலி, என்னத்துக்கு யோசிக்கிற? எல்லாம் நம்ம பசங்க தெரியுமா, உள்ளவா? டேய் போடா, நான் எடுக்க மாட்டேன். உட்காரு மச்சான். ஏய் என்ஜாய் பண்றீங்கடா. இவன் பில்டப் ஓவர் பில்டப் ஆகுது. நான் எடுக்கிறேன்டா. உட்காருங்க அண்ணி. ஏய் உட்காரு அஞ்சலி. ஏன் நிக்கிற? உட்காரு. இருமச்சான் நான் எடுக்கிறேன். உள்ள போய்டா. டேய் மச்சான் நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுத்துக்கோங்க, நாங்க மாடில படுத்துக்கிறோம். டேய் வாங்கடா. டேய் உட்கார்றா. எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? அஞ்சலி நீ உள்ள போய் படுத்துக்கோ. டேய் டேய் தங்கச்சி இருக்குடா. மச்சி இன்னைக்கு வீடியோ கச்சேரி தான். எவன் எவ்வளவு அமௌண்ட் அடிச்சுன்னு சொல்லி எல்லாம் லிஸ்ட் வரணும், சரியா? ஹலோ, அப்படியா? சரி சார் சார், நாயகிட்ட சொல்லிடுங்க சார். என்னையா? என் குழந்தைய அவன் என்ன பண்ணானே தெரியல சார். சீக்கிரம் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். என்னது குழந்தையா? யோ மாடு மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடுறா? குழந்தையா? என் பொண்ணு ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு சார். அவன் தான் சார் என் பொண்ணு. சாப்பிடும் போது சும்மா நொய் நொய்னு தொல்லை பண்ணிட்டு சுமாரியா? யோ உலகத்துல இல்லாத பொண்ணை பார்த்துட்டான். உடையா செத்து தொலைட்டான் சார். யோ எதுக்கா சால்ம தொல்லை பண்றீங்க? ஃபீல் பண்ணாதியா, பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். சார் ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்துட்டு இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்களே சார். பொறுப்பை பத்தி நீ பேசுறியா? பாரியா நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கிறோமா? யோ நீ பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால உன் பொண்ணு ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டா. யோ
வயசு பிள்ளைங்க இருக்கிற வீட்ல ரோட்ல போற வரவங்கலாம் கூட்டு வந்து மாமா மச்சான் உறவு கொண்டாடுறது, அதுங்க ஓடி போச்சுன்னா வந்து எங்க உயிரை வாங்குறது? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. டேய் என்னடா மரியாதை பேசுறது? ஒன்ன பத்தா ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்கணும். அதை விட்டு இப்படி கண்டபடி ஊர் மேய விடுறது, என் கூட ஓடி போச்சுன்னா வந்து எங்க உயிரை வாங்குறது? நான் என் பொண்ணை ஒழுக்கமா தான் சார் வளர்த்தேன். அந்த பையன் தான் சார் என் பொண்ணோட மனசை கெடுத்து தூக்கிட்டு போயிட்டான். போயா யோ, உன் பொண்ணு அன்னைக்கு ஓடின ஓட்டத்துக்கு அவதாயா அவனை இழுத்துட்டு ஓடி இருப்பா. இங்க பார், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், காமம் 90 நாள். எப்படியும் அவன் வயித்துல லோடோட திரும்பவும் உன் வீட்டுக்கு வருவா. அது வரைக்கும் உன் வீட்டுல வேற வேலை இருந்தா போய் பாரு. சார், என் பொண்ணை கண்டுபிடிச்சு தர முடியும்னா முடியும்னு சொல்லிட்டு போங்க. என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க சார். யோ, இவனுக்கு ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிச்சு வெளியே தள்ளியா? நிறுத்துங்க சார். வாங்க மாப்பிள்ள, எங்க போகணுமா யோ, போகலாம். வாங்கயா. ஐயா, என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. காலில் விழுந்துக்கிட்டு ஐயா, எங்க பொண்ணு மட்டும் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாங்க. நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். பதட்டப்படாதங்க முதல்ல. ஐயா, மாலுன்னு ஒரு திருட்டு பையன் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிறது என் பொண்ணோட மனசை கெடுத்து தூக்கிட்டு வந்தாயா. என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. முதல்ல அழுவுறத நிப்பாட்டுங்க. பிரச்சனை என்னன்னு நீங்களா சொல்லுங்க பெரியவரே. இல்லைன்னா விளக்கமா ஒரு மனை எழுதி கொடுத்துட்டு போங்க. சார், அவனை நான் பஸ்ல தான் பார்த்தேன். அனாதன்னு சொன்னான். அதனால தான் அவனை நான் வீட்டுக்கு கூட்டு போனேன். ஆனா அவன் எப்படியோ நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்தாங்க சார் வேணும். என்னையா இது? கிராமத்தான் வெள்ளந்தையா இருக்கிறது சரி, அதுக்காக ஏமாலியாவா இருக்கிறது? எவனோ வந்தானா 6 மாசம் வீட்டுல வச்சிருந்தாங்களாம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்யா. சும்மா பேருக்கு மட்டும் விசாரிச்சுட்டு உங்க பொண்ணு கிடைச்சா சொல்லி அனுப்புறோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கய்யா. எந்த ஸ்டேஷன்யா? அப்படிதான் அப்புறம் என்கொயரி பண்ணியா? பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். குட் மார்னிங் சார். பாலுங்கிற திருடன் ஒரு ஸ்கூல் பண்ண கிராமத்துல இருந்து கடத்திட்டு வந்ததா கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கா? ஆமா சார், வந்தது சார். அது சம்பந்தமா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார், வாளோட வீட்டுல விசாரிச்சோம். ஆமா, அங்க வரலையா. மத்த இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம் சார். இதை பாருங்க, மற்ற ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பையனோட போட்டோவையும் அந்த பொண்ணோட போட்டோவையும் அனுப்பிச்சு உடனே விசாரிக்க சொல்லுங்க. ஓகே சார், உடனே ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடும். யோ, இது ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு விஷயம். கடத்திட்டு வந்திருக்கிறவன் பெரிய அக்யூஸ்டு. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வழியை பாருங்க. ஓகே சார். கடைசி உங்களை தேச சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். நன்றி. உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. தைரியமா போங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி சார். ஏன் அமுலு, சாப்பிட வாடி. எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கடை. இதோ வர இருமா. ஏய், சேகரம் தானா? இல்லங்க சார். ஏய், போய் சொன்ன மெதிச்சே போடுவேன். உன் புள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா இங்க தான் வந்திருக்கான். நீ என்னடானா இல்லன்னு சொல்றியா? பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய், மரியாதையா சொல்றேன். எங்க அவன்? ஆமா சார், ஒரு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான் சார். என் மூத்த பையன் திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டான் சார். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியாதுங்க சார். நான் நம்ப மாட்டேன். அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். யோ, இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்க. ஐயோ. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும். சார், என்ன சார் இது? வீட்டுல யாரும் ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல விசாரணைன்ற பேர்ல பொம்பளை கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணிட்டீங்களா சார் நீங்க? வாடா, குடும்பமே கூட்டு களவாணித்தனம் பண்றீங்களா? சார், களவாணித்தனம் பண்றாலும் நாங்க இல்ல சார். அம்மா, நான் சேகர் பேசுறேம்மா. அவன் தான் பேசுறான். பேசு ஐயோ, பேசு பேசு. சொல்லுடா. எங்க இருக்கான்னு கேளு. கேளு கேளு. எங்கடா இருக்க? ஃப்ரெண்டுங்க கூட தாம்மா இருக்கேன். அந்த பொண்ணு கூட இருக்கான்னு கேளு. அந்த பொண்ணு கூட தானப்பா இருக்கு. ஆமாம், என் கூட தாம்மா இருக்கா. ஏம்மா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? எதுவும் உடம்பு சரியில்லையா? எங்களை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்குமா. ஹலோ ஹலோ. வச்சுட்டாங்க சார். யோ, இவனை ஜீப்ல ஏத்துங்க. சார், அதான் வந்தவன வீட்டை விட்டு எடுத்துட்டேன் சார். ஓடா. சார், அவன் எங்க இருக்கா எனக்கு எப்படி சார் தெரியும்? அவன் எங்க இருந்தாலும் வரட்டும். சார், விடுங்க சார். ஏய், கிடறா. யாருமா கடையில? சொல்லுங்க சார். இந்தாங்க சார். இந்த பையனையும் பொண்ணையும் பாத்திருக்கியா? பார்க்கல சார். ஆ? இல்ல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல தான் ஃபோன் வந்துச்சு. எனக்கு தெரியாது சார். யாராவது வந்து ஃபோன் பண்ணாங்களா? நான் சரியா கவனிக்கல, யாருன்னு தெரியல. பார்க்கல. பார்க்கல சார். இந்த பையனையும் பொண்ணையும் பார்த்தா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார்.
யோ சார் போட்டோல இருக்க பையனை முன்னே பாத்திருக்கியா? பார்க்கலையே சார். இந்த நம்பர்ல தான் கால் வந்துச்சு. இங்க யாரும் வரல சார். இவங்கள பாத்தீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். தெரியுதா? கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே. அப்படியா? ஹலோ கண்ட்ரோல் ரூமா, ஒரு பையன் பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லா செக் போஸ்ட்டுக்கு டாக்ஸ் அனுப்பிச்சிருங்க. அவங்க சிட்டி விட்டு தப்பிச்சிடக்கூடாது. எல்லா செக் போஸ்டும் ட்ரை பண்ணுங்க. அலர்ட்டா இருங்க. ஓகே? ஏய், உன் தம்பிக்கு போலீஸ் விளையாட்டா போச்சா? எத்தனையோ தடவை அவன் தப்பிச்சிருக்கலாம்டா. இந்த தடவை அவன் மாட்டோம். நான் யாருன்னு காட்டுறேன். சங்கு தாண்டி ஏரியா. வாங்கண்ணே. சேகர், உன்னை தேடி வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துச்சுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. போலீஸ்காரங்க வேற மாதிரி ஸ்கெட்ச் போடுறானுடா. பிரச்சனை வேற பெருசா வர மாதிரி தெரியுது. அதனால தான் நான் சொல்றேன். அண்ணே அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. டேய், இப்படி சின்ன வயசுல இருந்து பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்காதனால தான் இப்படி கெட்டு சீரஞ்சு போய் வந்து நிக்கிற. இப்போ வச்சு நான் சொல்ற பேச்ச கேளுடா. நீ தங்கிக்கிறதுக்கு பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். இந்த பொண்ணை கூப்பிட்டு அங்க போய் சேரு, அவன் பாத்துக்குவான். நான் என்ன கொலை பண்ணிட்டேன் பயந்து ஊரோட்டு வர்றதுக்கு? என் மேல இருக்கிறதெல்லாம் சாதாரண திருட்டு கேஸ் தானே. உள்ள போனா 3 மாசத்துலயே 6 மாசத்துலயே வெளியே வந்துட போறேன். திட்டு கேஸ் மட்டும் இல்ல, பொண்ணு கடத்தின கேஸும் மேல சேர்ந்துருக்குது. விதண்டாவாதம் பேசாத, நான் சொல்றதை கேளுடா. நாளைக்கு காலையில திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நான் ட்ரெயின் ஏற்றி விட்டுறேன். நீ பாம்பே போய் இறங்கினதும் என் ஃப்ரெண்டு வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவான்டா. சரிண்ணே, நீங்க சொல்றதுனால போறேன். நாளைக்கு கோயில்ல பார்க்கலாம். வரேன்டா. டேய் சேகர், அண்ணனுக்கு உன் மேல ரொம்ப பாசம்டா. அவன் சொல்றபடி கேளுடா. நீயாவது சொல்லுமா? சரிங்க. வரேன்டா. டேய் மச்சான், அவங்க சொல்றதானே சரி. இன்னையோட பிரச்சனை தீர்ப்போகுது. சரி, பத்திரமா இருங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். எங்கடா போறீங்க? எல்லாம் கல்யாணத்துக்கு கிஃப்ட் அவங்க தான் மாப்ள. அஞ்சலி, உன் மடியில படுத்துக்கிட்டுமா? வா. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியே இல்லை. என்னால் அவங்களுக்கு எப்போவுமே தொல்லை தான். இருந்தாலும் அவங்க என்னை வெறுத்து ஒதுக்குனதே இல்லை. அதுதானடா அம்மா. நான் வளர்ந்ததுலேருந்து எவ்வளவோ திருடி எப்படி எப்படிலாமோ செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பணத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நான் 1 ரூபா கூட கொடுத்ததில்லை. எனக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு சேர்த்து வச்சிருந்த பணத்தை கூட வாங்கிட்டு வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். ஃபீல் பண்ணாதடா. இனிமே நம்ம நல்லா இருப்போம். அஞ்சலி, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்பதான் நீ தப்பு பண்ற சேகர். எப்பவும் யாருக்காகவும் உன்னை நீ மாத்திக்காத. ஏன் எனக்காக கூட. எப்பவும் நீ நீயாவே இருக்கணும் சேகர். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது இந்த தில்லு தாண்டா. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்குமே நீ பயப்படக்கூடாது. நீ செய்யறது தப்புன்னு எப்ப உனக்கே தெரியுதோ அப்ப நீ உன்னை மாத்திக்கோ சேகர். அது எனக்கு போதும். நல்லா படிச்சு கிரண்பேடி மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சேன். கடைசியில ஒரு திருடனுக்கு பொண்டாட்டியாக போறேன். நான் இனிமே போலீஸ் ஆக முடியாது. நான் உன்னை படிக்க வச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா எல்லாரும் என்ன போலீஸோட புருஷன் தானே கூப்பிடுவாங்க. அப்புறம் இந்த திருடங்கிற பேர்லாம் மறைஞ்சிடும்ல. எப்ப நீ திருடன் தெரிஞ்சதோ அப்பவே நான் லட்சியத்தை மாத்திக்கிட்டேன் சேகர். ஏன்னா ஒரே குடும்பத்துல எப்படி திருடனும் போலீஸோ குடும்பம் நடத்துறது? ஆமா, உன் லட்சியம் தான் என்ன? எனக்கா? எனக்கு எனக்கு உன்னை அம்மா வைக்கிறது தான். புருக்கி, இதெல்லாம் ஒரு லட்சியமாடா? என்ன அடிக்க வர? ஓடாதடா. லட்சியம் என்ன கேட்ட? என் லட்சியம் இதுதான். அதான் நான் சொன்னேன். இந்த பக்கம் வா. வேணா விட்டுரு. இந்த பக்கம் வந்துடா. விட்டுருனா? லட்சியத்தை பாரு. என்ன பண்றேன் பாருடி. என்ன பண்ண போற?